ஆச்சரியமா இருக்குதுங்க. உலகத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த கடவுளாக பரம்பொருள் சிவபெருமான், தாய் சக்தி உமா பார்வதீஸ்வரி, நீங்களே ஒரு கடவுளுக்கு இப்படி ஒரு குழந்தையா? உலகத்துக்கே ஒரு படியலுக்கு கூட பரமா, அவருக்கு ஒரு குழந்தை இப்படி பிறகு நான் நினைச்சு கூட பாக்குறீங்க ஐயா. அவருக்கு எப்படி பிறந்தீங்க நீங்க? என் தாயோடைய நெற்றிக்கண் வேறுவியால் நான் பிறந்தவன். சரி, அப்படி இருந்தாலும் நீ இருக்கின்ற இருப்பிடம் நான் எங்கே வாழ்கிறேன்? என் நகரத்தில் வாழ்கிறேன். எனக்கின்ற தனி நாடு, எனக்கின்ற தனி நகரம். என் நகரம் தெரியுமா? தீர்த்தகரி வறுத்தகரி சுட்டகரிங்கிறே தீர்த்தகிரி மலையிலே வாழ்ந்திருக்கூடிய தீர்த்தகிரி மலை நான் மகுடவர்த்தகா சோரன். அப்படி தீர்த்தகிரி மலையை வாசல் செய்து வரக்கூடிய மகுடவர்த்தகா சோரனாக இருந்தாலும் தலைக்காய் என்னமா திறக்குது பார்த்தா உங்களுக்கு எப்பேற்பட்ட பூஜை பலம் நண்பா. என் சிரம் எத்தனை? 101 சிரம், 202 கரம், வீரம் சிங்கமல படைத்தவன். 101 தலை, 202 கரங்களை படைத்தவன். அப்படி இருந்தாலும் அப்படி தீர்த்த மலையை வாழ்ந்து வரக்கூடிய மன்னன் மகனவர்த்தா சோரனாக இருப்பினும் எனக்கு யார் எதிரி? எதிரிகளா? நன்றி கெட்டவர்கள், மரியாதை கெட்டவர்கள். எனக்கு யார் எதிரி தெரியுமா? அந்த தேவனை ஒன்று கூடி ஐயா அவனுக்கு போது அந்த
எதிரிகள் யாரு இந்த மகடவர்த்தா சூரனுக்கு 101 சிறு 202 கரங்கள் தேவாதி தேவர்கள் மும்மருது தேவர்கள் ஒருவரும் இந்த அசுராதி குட்டைகள் ஒருவரும் பால் அமிர்தம் அடைந்தோம் பால் அமிர்தத்திலே மந்திரங்களை வத்தாகவும் ஆதிதேசனை கையிலாகவும் திருமகளை பாண்டவாகவும் சந்திரனை தூணாக வைத்து அமிர்தம் கிடைந்தோம் அந்த அமிர்தத்தில் என்ன பிறந்தது 32 சமாதானம் 32 படி 32 படி சிம்மாசனம் பட்டத்து வெள்ளானை பாரிஜாத மலர் ரெம்பை ஊர்வச மேலைய தோழது மேல் ரதி தேவி இந்த சொல்லக்கூடிய நடின மாதர்கள் சரி அது மட்டுமா கல்லு சாராயம் பீர் பிரான் என்று சொல்லக்கூடிய மதுமரில் பிறந்தது அந்த அமிர்தத்தில் ஆமா சரி இந்த கல்லு சாராயம் பீர் பிரான் என்று சொல்லக்கூடிய மதுமரில் இந்த அசுரனுக்கு கொடுத்து விட்டார்கள் ஓஹோ கல்லு சாராயம் பீர் பிராந்தி விஸ்கி ஜின் என்று சொல்லப்பட்ட மது பொருள் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைத்தார் 32 சுமாதானம் அந்த தேவர்கள் பட்டத்தை வெள்ளானை பாரிஜாத மலர் ரெம்பை ஊர்வச மேலை எல்லாம் தேவர்களை பெற்றுக் கொண்டார் என்றால் இருவர்கள் தான் அமர்ந்து கிடைந்தோம் ஆமா அதுல எங்களுக்கு பகுதி பகுதி தர வேண்டியதானே ஓஹோ அது நீங்க தலைப்புறம் தேவர்கள் வாழ்புறம் சரியா தர கொடுக்கணும் அதனால அவங்க மட்டும் தேவ அமிர்தத்தை எடுத்துக்கிட்டாங்க அன்றே வைத்தேன் மனிதனை தேவரை சிறப்பிக்க வேண்டும் தேவரை நாடு விட்டு நாடு கிடைக்க வேண்டும் சரி இந்த மூவுலகில் நானே மன்னனாக இருக்க வேண்டும் இருந்தாலும் தேவரை தேடி நான் போக வேண்டும் ஓஹோ தேவர்கள் தான் எனக்கு அன்று முதல் இன்று வரை எதிரின்னு சொல்லி இருக்கிற தேவரை சிறைபிடிக்க போவதாகினோம் இது ஒரு சத்தம் கேட்குது பாருங்க கேளுங்கள் சபர்களே அதாவது தீர்த்தகிரி மலையை வாழ்ந்து வரக்கூடிய தானென்ற அகம் தானென்ற மமதை கொண்ட மகடவர்த்திகா சூரன் என்னை பிறக்க வைத்தது உமா பார்வதி அந்த சிவனுக்கும் பிறந்தவன் நெற்று வேர்விலே பாரஜாத மணலில் பிறந்தவனா எனக்கு ஒரு தனிநாடு கொடுக்காமல் நான் தீர்த்தகிரி மலையிலே வாழ்ந்து வருகிறேன் அந்த தேவர்களை சிறைப்பிடிப்பதாயினும் நான் தேவர்களை எனக்கு அடிமையாக்க வேண்டும் அதற்காக செல்வேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற போது திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாபலி ஒரு சபைக்கு வருகிறார் அவரால் மற்ற விஷயத்தை புரியும் வரும்போது அவளைச்சிட மாட்டான். அந்த மேகோராயனா அன்னைக்கு பாத்துட்டு ஒதுங்கிச்சு அவளைச்சிட மாட்டேன். நாரவாயின்னுக்கிட்டு ஆரியாவா நாரவாய் ஊத்தவாய் உங்கள் வாய் தான் நாரவாய். கல் எடுத்துனா மண்டை உடைச்சு போடுவேன். எனதிடத்தில் இவ்வாறு உடைக்க வேண்டாம். ஏன் என்ன லண்டன் புரிஞ்சியா அப்புறம் ஏற்றி விடுவோம். கடவுள் மேல ஒடிச்சு விடுவோம்.
வந்திருந்து நார்வாய் யாரு நார்வாய்? 6 மணிக்கு மேல வேணா சொல்லு. எனது இடத்தில் ஒரு ஆட்டும் பொழுது அச்சம் மட்டம் யானம் பயம் பயற்பம் அயன் புலன்களை அடக்கி உரையாட்டுதல் வேண்டும். அது முடியாதுங்க. என்னது? எல்லாம் கோயில் விசேஷமெல்லாம் முடிஞ்சு ஐயரெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. நாராயணன் நாராயணா யார் நாராயணன் அப்படி பேசுறேன்? மொல்ல கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை டொங்குலியும் கண்ணுக்கு வெளிச்சம் இப்போ போயிடும் சாமி பார்க்க அவசரமா போய் மூத்தருட்டு உட்காந்து எடுத்து பார்க்கலாம் போகுது. சரி, நீ யாரு இப்படி கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு ராமத்தை மேல எல்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது அடே ஆளா உன்னை சேலண்டா போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு கண்டுக்கிட்டாலும் குப்பி தள்ளி விடுவாங்க. வரும்போது பார்பார் சாப்பாடு 2 பேரும் போந்த மேல தலை செய்வேன். லவுக்குன்னு இந்த கட்டு லூஸ் அடிச்சு தலைக்கு தூக்கி கொடுக்குறாங்களே வருதா? லவுக்கு இந்த கட்டை தூக்கி கொடுக்குறாங்க. இந்த கட்டை பிடிக்கிட்டு வந்துட்டான் பாருடா. அதனுடைய பெயர் மண்டமாலே போட்டுருவான். ஏகத்தண்டு. எது ஓகத்தண்டு? நாராயண கேட்டு போறதுக்கு தலையை தூக்கி கொடுப்பாள் அந்த கட்டது ஏகத்தண்டு. எந்த ஏகத்தண்டு? முனிவர்கள் சொத்தரிசையில் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய தண்டானது. நீங்க பீப்பரும் போது அதை தாங்க கொடுத்துக்கிறது. செய்யும் பொழுது இப்படி வைத்து தாங்க கொடுப்பது ஏகந்தான். அது ஏகந்தான். தகுதியில் உட்காந்து முக்கும் போது நாராயணம் நாராயணன் சொல்லி மறுபடியும் அடிச்சு போடுவான். நம்ம சத்தியமா அடிச்சு போடுவான். அந்த வார்த்தைக்கு 1000 வரக்கூடாது. கடம்பட்டு உடம்பட்டு உடம்பட்டு பார்த்து உடம்பட்டு உடம்பட்டு உடம்ப காப்பாத்து கரக்கார வந்தா ராமத்தை சாத்து. சரிதா? இவ்வளவு நாகரிக காலத்துல டீசென்ட் தெரியாத இப்படி முண்டக்கட்டோட காலத்துல ஒரு பாரம்பரியத்துல கிடந்த மாலை தூக்கி போட்டுக்கிட்டு இது மேட்டூர் காவேரி கலாச்சாரம் கிடைச்ச மாலை கழுத்துல போய் எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி மேல பட்ட பட்டை எடுத்துக்கிட்டு 4 வாய் நிறுத்திடுறியா? யாரியா நீ? என்னுடைய பெயர் நான் உரைத்தேன், நீங்கள் அறியவில்லை. காலையில கறிக்குழம்பு கரைச்சதோடு சரி. என்று வைத்த நாடகம் என்ன? அதான் சூப்பர் நாடகம். அப்பேற்பட்ட நாடகம் என்ன நாடகம்? பனவரியும் ஜனவரியா? அப்படி என்றால் எனக்கு அடுத்த ஒன்றும் புரியவில்லை. தெரியவில்லை. ஓஹோ, அந்த நாடகம். நண்பா, இது காசுகள் 2. ஸ்ரீ ராமாயண மகாபாரதம். சரி, மகாபாரதம் 4 காண்ட 18 பருவங்கள். ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகமாகிய ஓர் பாகமாக விலகப்பட்ட வைத்த நாடகம் மகடவர்த்திக நரவாட் சண்டை. இந்நாடகத்தில் வசந்த சேனா சாபம். இந்நாடகத்தில் என்னுடைய பெயரோ நாரத மகாமுனிவர் என்பார். முனிவர் இடுப்புங்கள் தொங்குறதே மணி மணி அது ஓம மணி ஆட்டுக்குது. அது நமக்கோட சத்தமே இல்லை ஆட்டாட்ட. அப்படியா? உனக்கு இந்த மணியின் சத்தம் கேட்கவில்லை. யாருடைய மனைவி பத்திரியா அவருடைய காதுக்கு மட்டும்தான் கேட்கும். இப்பொழுது கேட்கிறதா? கேக்குது, நல்லா கேக்குது. அப்படி என்ன மனைவி பத்திரி? எங்க பொண்டாட்டி பத்திரி தான் கேக்குது சத்தம். உண்மைதான். என் பெயர் நாரதன். உன் பெயர் நாரதனாக இருப்பினும் உன்னை பெற்ற தாய் தந்தை என் தாய் தந்தை சொல்கின்றேன்.
நாரத மகாமுனியே நாராயணம் நாராயணம். அப்பா தலைவலியே பிடிச்சிக்கிச்சுப்பா. ஏய், இந்த வார்த்தை காதல கேட்டு கேட்டுதான் வந்ததுக்குள்ள ஒரு சாக்கு பை ரொம்ப இருக்கும். நாரவாயன் இந்த வார்த்தை சேர்த்தால் அனைத்து துன்பங்களும் உங்களை விட்டு விலகிவிடும். அப்படியே நாராயணா? உண்மைதான். அப்படின்னு சொல்லு நாராயணா. சரி, என் பெயர் நாரத மகாமுனிவர். என் தாய் கலைவாணி என்னும் சரஸ்வதி. எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு அங்க வாட மறந்துக்கிறேன். என்ன நாராயணன் அப்படி பண்ற? சரி, அப்படி உன் பெயரோ நாரத மகாமுனிவர். உண்மை. தாயின் பெயர் என்ன சொன்ன? கலைவாணி என்னும் சரஸ்வதி. தாயின் பெயரோ கலைவாணி என்று சொல்லப்பட்ட சரஸ்வதி. கலைகளை ஓதக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. தந்தையின் பெயர்? என் தந்தை 5 முகமடித்த பிரம்ம கடவுள். சபாஸ். அப்படி கடவுள் பிரம்மதேவனுக்கும் கலைவாணி சரஸ்வதிக்கு மகனாக பிறந்த நாரதா, நீ இருக்கின்ற இருப்பிடம் எங்கே? உன் நாடு நகரம் என்ன? என் நகரத்தில் வருகின்றேன். நானாலும்